பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். இந்த நல்ல நாள் இந்த காணொலி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். வேதமாய் சொல்லுகிறது, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை உண்டாக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் என்று. பயம் நம் வாழ்க்கையில கண்ணிகளை வருவிக்கிறது, பிரச்சனைகளை கொண்டு வருகிறது, சமாதான குறைச்சல்களை கொண்டு வருகிறது, அடுத்தடுத்த பலவீனங்களை கொண்டு வருகிறது. ஆனால் கர்த்தரை நம்புகிறவனோ எந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுகிறான். நம் கர்த்தரை நம்ப வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பயத்தையும் நீங்கும்படியாக நம்ம இப்போது செபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிற இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருக்கிற யாராக இருந்தாலும் கர்த்தருடைய கரம் அவர்கள் மேலே தங்கும்படியாய் நான் செபிக்கிறேன். உங்களை பயப்படுகிற எல்லா பயத்திலிருந்தும் கர்த்தர் அவர்களை விடுவிக்கும்படியாய் நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் அவருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா பயங்களும் நீங்கும்படியாய் செபிக்கிறேன். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன என் ஆண்டவருடைய வார்த்தையை நான் உங்களுக்கு மேலே வைத்து செபிக்கிறேன். ஆண்டவரே, எல்லா பயமும், எல்லா மரண பயமும், எல்லா வியாதியை குறித்து பயமும், எல்லா பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து பயமும், எல்லா பொருளாதாரத்தை குறித்த பயமும், அப்பா ஸ்தோத்திரம், தன் வாழ்க்கை என்னாகுமோ என்கிற பயம், எல்லா பயத்தையும் இந்த கர்த்தர் விடுவிக்கும்படியாய் செபிக்கிற வீதமாய் சொல்லுகிறது. கர்த்தரை நம்புகிறவனோ எந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் என்று. நாங்கள் பயத்தை நம்பாமல் எங்கள் நம்பிக்கை, அப்பா ஸ்தோத்திரம், நாங்கள் கர்த்தரை நம்புற உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்கள் நம்பிக்கை கர்த்தராய் இருக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் பயப்படும் போது நோக்கி பார்த்து நீங்க எங்க நம்பிக்கை ஆண்டவரே, நீங்க எங்க வாழ்க்கையை மறுரூபமாக்குவீர் என்று சொல்லத்தக்கதாய் தெய்வீக தேவனுடைய அப்பா ஸ்தோத்திர வல்லமை, அப்பா தைரியம் எங்க ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலையும் நிரப்பும்படியாய் செபிக்கிறேன். எல்லா பயத்தையும் கடவுள் மாற்றிக்கொடும்படியாய் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பயமில்லாதிருங்கள், கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருங்கள். உங்கள் பயத்தை கர்த்தர் மேல் இருக்கிற நம்பிக்கை மூலமாய் மாற்றுங்கள். உங்கள் வாழ்க்கையில எல்லா கண்ணிகளிலிருந்தும், எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நீங்கள் விடுதலை ஆவீர்கள். கர்த்தருடைய கரத்தின் மூலமாய் நீங்கள் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.